அன்பு நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு நாம் எடுத்துகிட்ருக்க ரூபரிக் மைண்ட் ஆன்சைட்டி நாய்ஸ் ஃப்ரம், அதாவது ஆன்சைட்டி ஃப்ரம் நாய்ஸ். இங்கே ஆன்சைட்டினா தெரியும் நமக்கு, ஒரு பதட்டம், ஒரு கவலை. நாய்ஸ்னால் என்ன? சப்தம், ஓசை. ஸோ இந்த மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓசையினால் ஒரு பதட்டம், சப்தத்தினால் ஒரு கவலை. சப்தங்கிறது எங்கேருந்து வரலாம்னா, அவர் உடல்லேருந்து வரலாம் அல்லது வெளியிலேருந்து வரலாம். உடல்லேருந்து வருதுனாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காது கொயின்னு கத்துது சார், அது எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டா காது அடிக்கடி இறையுது, காற்று ஓடுறாமல் சத்தம் வருது, அதனால் எனக்கு ஏதாவது ஃபர்தராக ஏதாவது காது செவிடாக போயிடுமோ, அந்த மாதிரி கவலையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது அவர் உடலுக்குள்ளால் ஏற்படக்கூடிய சத்தத்தை வச்சு நம்ம சொல்கிறது. வெளியில் உள்ள சத்தம், அவர் என்ன சொல்லலாம், நான் ஒர்க் பண்ணுற இடம் ஒரே கன்ஜஸ்டட் சார், சுற்றி வரும் கடத்தருவு, பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, எப்போ பார்த்தாலும் சத்தம் சார், ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியாது, எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டத்திலே இருப்பேன் அப்படிம்பார். ஸோ அதுவும் ஆன்சைட்டி நாய்ஸ் ஃப்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரூப்ரிக், அதாவது ஆன்சைட்டி நாய்ஸ் ஃப்ரம் அப்படிங்கிறது ரெண்டு விதத்தில் வருது. ஒன்று உடல் உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய சத்தங்கள். அவர் சில சத்தங்களை கேட்க தான் நினைக்கலாம். வயிற்றில் கிரு சத்தம் வருது சார், அது ஏதாவது அசிடிட்டி வேறு மாதிரி கொண்டு போய் விடுமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்களாம். வேறு மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது உள்ளுக்குள்ளே ஏற்படும் சத்தம். இது அடிக்கடி நம்ம காதில் தான் நம்ம கேட்பாங்க. காதில் சத்தம் வருது, இரைச்சல் வருது, காதில் குயின்னு சத்தம் வருது, அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்குது. இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்போது இந்த ஆன்சைட்டி நாய்ஸ் ஃப்ரம் அப்படிங்கிற ரூப்ரிக் அடிக்கடி உபயோகமாகும். அடுத்தது வெளியிலேருந்து ஒரு சத்தத்தினால் அவர் ரொம்ப பதட்டமாகிறார், ஒரே இறைச்சனால பதட்டமாகிறார். அடிக்கடி சத்தம் கேட்குறதுனால அவர் ரொம்ப பதட்டமாகவோ ஒரு அன்னீசியாக ஃபீல் பண்ணாக்க இந்த ரூப்ரிக்கை எடுத்துக்கலாம். சில வாரங்களுக்கு முன்பு ஒரு பேஷண்ட் நம்மள்கிட்ட வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, சார் காதில் அடிக்கடி குயின்னு சத்தம் வந்துகிட்டே இருக்குது சார், ஒரு 10 நிமிஷமாவது சத்தம் விடாமல் கேட்டுட்ருக்கு, அப்புறம் அதுவாகவே அடங்கிடுது, அடிக்கடி வருது சார், அதான் சார் உங்களை நான் பார்க்கலான்னு உடனே வந்துட்டேன் அப்படின்னார். ஸோ இப்போ நான் அவருக்கு ஒரு என்ட்ரி ரூப்ரிக்காக, அதாவது என்ட்ரி பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்ட ரூப்ரிக் என்னன்னாக்க ஆன்சைட்டி நாய்ஸ் ஃப்ரம். அதுக்கப்புறம் டெல்யூஷன், இன்ஜுரிஸ் பீயிங் அப்படிங்கிற சில ரூப்ரிக்லாம் போட்டு அவருக்கு ஸ்டமோனியம் தான் கொடுத்தோம். ஒரு நல்ல நிவாரணம் அந்த காது சத்தம் அப்புறம் இல்லைன்னாப்புல. ஸோ உடலில் சில பகுதியில் சத்தம் வருது, முக்கியமாக நிறைய பேர் சொல்கிறதுன்னா காதில் கொயின்னு சத்தம் வருது சார், ஏதோ இறைச்சல் வந்துகிட்டே இருக்குது, அதனால தான் உங்கள்கிட்ட நான் வந்தேன், அது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஷண்ட் சொல்லிட்டு நம்மள்கிட்ட வரும்போது இந்த ரூப்ரிக்கை நாம் நிச்சயமாக பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.